ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது த பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட். இந்த புத்தகத்துல ஜோசப் மர்ஃபி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாம். ஒருத்தர் வாழ்க்கையில ஒருவர் மட்டும் ஏன் தைரியமா இருக்காரு? அவர் எடுக்கிற முடிவுகள் எல்லாமே சரியா இருக்கு, அவர் போற பாதை எல்லாமே வெற்றியில முடியுது. அதே சமயம் இன்னொருத்தர் எதுக்கு எடுத்தாலும் பயப்படுறாரு, ஒரு கால் முன்னாடி வைக்கலாம் அப்படின்னு நினைச்சாலே தோல்வி அவரை தள்ளி விடுது. இதுக்கு காரணம் என்ன? இதுக்கு லக் இல்லையா, டேலண்ட் இல்லையா? அதுக்கும் மேல ஒரு விஷயம் இருக்கு. அவங்க கிட்ட சப்கான்ஷியஸ் மைண்ட். ஒரு மனிதன் ஒரே நாள்ல உருவாக்கப்பட மாட்டான். ஒரு மனிதன் இன்று எப்படி இருக்கான் அப்படின்னா அது நேற்று, அதற்கு முன்னாடி அவன் சின்ன வயசுல அனுபவிச்ச சில விஷயங்களோட ரிசல்ட் தான் அது. ஒரு குழந்தை பிறக்கும் போது நல்லது கெட்டது, வெற்றி தோல்வி, பயம் தைரியம் எதுவுமே அதுக்கு தெரியாது இல்லையா? அந்த குழந்தையை எப்படி வளர்க்கப்படுகிறோமோ, அந்த வார்த்தைகள் நம்ம என்ன சொல்லி வளர்க்கப்படுகிறோமோ அதுதான் அவங்க சப்கான்ஷியஸ் மைண்டா பதிவாகுது. ஒரு பயமுள்ள மனிதன் எப்படி உருவாகிறான் அப்படின்றத பார்க்கலாம். சின்ன வயசுல ஒரு குழந்தை தொடர்ந்து எதுக்குமே நீ ராக்கி இல்ல, நீ உட்படவே மாட்ட, நீ என்ன பண்ணாலும் உனக்கு தோல்விதான், இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்டுட்டே இருந்தா அந்த வார்த்தைகள் மனசுல ஆழமா பதிய ஆரம்பிக்கும், சப்கான்ஷியஸ்ல ரெக்கார்ட் ஆகும். பிறகு அவன் பெரியவனா வளர்ந்தாலும், வாய்ப்பு வந்தாலும் பயம், டவுட், கான்பிடன்ஸ் இல்லாம தான் போகும். அவன் என்ன முயற்சி செஞ்சாலும் அவனுக்கு கண்டிப்பா அது தோல்வியில தான் முடியும். ஒரு தைரியமான மனுஷன் எப்படி உருவாகிறான் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அவனும் சாதாரணமா பிறந்தவன் தான். ஆனா அவன் சின்ன வயசுல கேட்டது என்ன? நீ ட்ரை பண்ணு, தவறு வந்தாலும் பரவாயில்ல, நீ நல்லா வருவ, உன்னால கண்டிப்பா முடியும். இந்த வார்த்தைகள் அவன் சப்கான்ஷியஸ் மைண்ட்ல ப்ரோக்ராம் ஆகுது. அதனால தோல்வி வந்தாலும் உடைய மாட்டான், விமர்சனம் வந்தாலும் முன்னே போவான், வாய்ப்பு வந்தாலும் தயங்காம ஸ்டெப் எடுப்பான். அவன் வெற்றி பெற காரணம் அவன் மனசுக்குள்ள ஆல்ரெடி நான் ஜெயிப்பேன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஒரு முக்கியமான விஷயம், சப்கான்ஷியஸ் மைண்ட் ஒரு குழந்தை மாதிரி. அதுக்கு லாஜிக் தெரியாது, ட்ரூ ஃபால்ஸ் தெரியாது. நீ என்ன சொல்லி விதைக்கிறாயோ அது போலவேதான் அது உண்மைன்னு அது நம்பிடும். நீ தினமும் நான் தோல்வின்னு சொன்னா வாழ்க்கையும் அதே மாதிரி தான் ஆகும். நீ தினமும் நான் முன்னேறுவேன்னு சொன்னா வாழ்க்கையும் அது போக்கிலே தான் போகும். ஸோ அதனால நம்ம தினமும் நல்ல வார்த்தைகள் தான் நம்ம சப்கான்ஷியஸ்ல நம்ம பதிக்கணும். அது ஒரு ரெக்கார்டர் மாதிரி. ஒரு மனித வெற்றியாளனா ஆகணும்னா அவனோட செல்ஃப் கான்செப்ட் பவர்ஃபுல்லா இருக்கணும். நீ உன்னை பற்றி என்ன நம்புறியோ அதுதான் நீ. உன் வாழ்க்கையோட ரிமோட் கண்ட்ரோல் உன் கையில இல்ல, உன் சப்கான்ஷியஸ் மைண்ட்ல தான் இருக்கு. ஸோ அதனால கண்டிப்பா ஒவ்வொருத்தருமே நம்ம வாழ்க்கையில நல்ல விதைகளை விதைச்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வெற்றி அடைய முடியும். நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் நம்மளோட மரமா வளரும். இன்று நாம் மனம் என்னும் தோட்டத்தில் நாம் என்ன விதை விதைக்கின்றோமோ அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, அதனுடைய பலன் இன்று நம் கைகளில் இருக்கும். ஆதலால் நாம் விதைக்கின்ற விதையை நல்லதாக இன்று விதைப்போம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நல்லதாக விதைத்தோம் என்றால் நாளை நல்ல கனிகளை நாம் பறிப்போம். ஆதலால் வாழ்க்கையில் ஒருத்தரும் நல்ல விதைகளை விதைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த புத்தகத்துல மொத்தம் 278 பக்கங்கள் இருக்கின்றன. இன்னைக்கு நாம பார்த்தது சப்கான்ஷியஸ் மைண்ட்னா என்னன்னு நம்ம பார்த்திருக்கோம். ஸோ அதுல நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையா உருவெடுக்குது. அதனால அதுல நம்ம நல்லதை விதைச்சோம் அப்படின்னா கண்டிப்பா நல்ல விஷயங்களை நம்ம அறுவடை பண்ண முடியும். அதுதான் நான் இந்த சீரீஸ்ல நான் சொல்லியிருக்கேன். இது பாத்தீங்கன்னா நிறைய பக்கம் அதிகமா இருக்கு. ஸோ அதனால சீரீஸ் கொஞ்சம் அதிகமா போகும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா அடுத்த சீரீஸ் பாருங்க. அடுத்த சீரீஸ்ல நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டை எப்படி ரீப்ரோக்ராம் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ கண்டிப்பா தொடர்ச்சியா பாருங்க. உங்களுக்கு நல்லதே நடக்கணும், உங்க லைஃப் மாறணும், உங்க வாழ்க்கை மாறணும் அப்படின்னா கண்டிப்பா என்னை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.